Hi friends, BE 8253 Basic Electrical Electronics and Instrumentation Engineering 2017 Regulation Anna University la second semester BE Mechanical Engineering students இருக்கிற முக்கியமான பேப்பர். இது எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் பேப்பர், அதர் டிபார்ட்மெண்ட் பேப்பர் அப்படிங்கிறதால காமனாகவே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ படிக்கிற ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 17 ரெகுலேஷனுக்கு தேர்ட் பேட்ச். இந்த வீடியோ லெக்சரோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, at the end of this video lecture you will feel easy to get pass mark for basic electrical subject. அந்த நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ லெக்சரோட அப்ஜெக்டிவ். ஸோ முழுமையாக பாருங்க, எந்த கமெண்ட்ஸ் இருந்தாலும் டைப் பண்ணுங்க, ரிப்ளை பண்ணுறேன். யூனிட் 1 எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ், யூனிட் 2 ஏசி சர்க்கியூட்ஸ், யூனிட் 3 electrical machines, unit 4 electron devices and circuits, unit 5 measurements and instrumentation. ஸோ இந்த 5 யூனிட்டும் அவங்க ஏன் படிக்கணும், அதோட அப்ஜெக்டிவ் என்ன, அப்படி படித்து முடிச்சதன் மூலமாக அவங்க என்ன தெரிஞ்சுக்குவாங்க, தட் மீன்ஸ் அவுட்கம். ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் அவங்க கற்றுக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் யூனிட் எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ். It is purely explaining about DC circuit. அதை படிக்கிறதன் மூலமா எலக்ட்ரிக் சர்க்கியூட் லாஸ் அது சம்பந்தமான நாலேஜ் அவங்களுக்கு வருது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்றது அவங்களுக்கு ஈஸி. அதுதான் அதோட அவுட்கம். ஸோ செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஏசி சர்க்கியூட். அதுல இருந்து அவங்க தெரிஞ்சுக்கிறது சிங்கிள் ஃபேஸ் சர்க்கியூட், 3 ஃபேஸ் சர்க்கியூட், அது ரிலேட்டடான ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி அண்ட் ஒயரிங், சிங்கிள் ஃபேஸ் ஒயரிங், 3 ஃபேஸ் ஒயரிங், அது சம்பந்தமான நாலேஜ் அது உங்களுக்கு கிடைக்குது. தேர்ட் யூனிட் ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ். அதில் டிசி மோட்டார், டிசி ஜெனரேட்டர், சிங்கிள் ஃபேஸ் அண்ட் 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர், சிங்கிள் ஃபேஸ் அண்ட் 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார், சிங்கிள் ஃபேஸ் அண்ட் 3 ஃபேஸ் சிங்க்ரனஸ் மெஷின்ஸ். இத்தனை மெஷின்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங் பிரின்சிபல், அவுட்புட் ஈக்குவேஷன், இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. ஃபைனலாக அவங்களோட மெக்கானிக்கல் லோடு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எந்த பர்டிகுலர் எலக்ட்ரிக்கல் மிஷினை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவும் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஃபோர்த் யூனிட் எலக்ட்ரானிக் டிவைசஸ். அதில் அவங்க படிக்கிறது டயோட்ஸ், பிஎன் ஜங்ஷன் டயோட், ஜெனர் டயோட், தென் டிரான்சிஸ்டர், பிஎன்பி டிரான்சிஸ்டர், என்பிஎன் டிரான்சிஸ்டர், அதோட அப்ளிகேஷன் ஓரியன்ட் சர்க்கியூட், ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர், இன்வெர்டிங் ஆம்பிளிஃபையர் அண்ட் டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் சர்க்கியூட், இதெல்லாம் ஃபோர்த் யூனிட்ல அவங்க படிக்கிறாங்க. ஸோ ஃபிஃப்த் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இது எதுக்காக அவங்க படிக்கிறாங்க, ஏசி வோல்டேஜ் மெஷர் பண்ணணும்னா என்ன டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணணும், டிசி வோல்டேஜ் மெஷர் பண்ணணும்னா என்ன டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணணும், இது சம்பந்தமான நாலேஜ் தான் ஃபிஃப்த் யூனிட்ல இருந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. லெட் அஸ் கோ டைரக்ட்லி ஃபார் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் யூனிட் நம்பர் 1. நான் சிலபஸ்ல இருக்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணல. யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு எதை மட்டும் படிச்சா போதும் அப்படிங்கிற ஐடியா கொடுக்கறது தான் objective of this video lecture. So unit 1 பொறுத்த வரைக்கும் problem from mesh analysis. Unit 1 ஃபுல்லாவே problem தான். mesh analysis, superposition theorem, Thevenin's theorem, maximum power transfer theorem. இது 4ல இருந்தும் அந்த சர்க்கியூட்டை சால்வ் பண்றது, என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு, இந்த தியரம் ஃபைனலா ஈக்குவலன்ட் சர்க்கியூட் டிரா பண்ணி எப்படி ரிசல்ட் எடுக்கும், இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். மெஷ் அனாலிசிஸ் எப்பவுமே 11A இருக்கு. ரிமைனிங் சூப்பர்பொசிஷன், தெவெனின்ஸ், மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம், இதெல்லாம் 11Bல வருது. அட் த சேம் டைம் பார்ட் சில ஏதாவது ஒரு தியரம் வந்துருது. பார்ட் சிங்கிறது 16AB, அதுல ஏதாவது ஒன்று. யூனிட் 2 ஏசி சர்க்கியூட்ஸ். ஏசி சர்க்கியூட்ஸ் பொறுத்த வரைக்கும் அனாலிசிஸ் ஆஃப் 3 phase balanced circuits using per phase equivalent. Explain 3 phase circuit in star and delta connection with the necessary phasor diagram and equations. Problem from single phase AC circuit. அந்த ப்ராப்ளம் RLC சர்க்கியூட்ல இருந்து கேட்குறாங்க. இதோட எதிர் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் ஃப்ரம் 3 phase AC circuit, either from star connection or delta connection. இன்னொரு தவிர்க்க முடியாத கொஸ்டின், டைப்ஸ் ஆஃப் ஒயரிங், ஸ்டேர்கேஸ் ஒயரிங், ரெசிடென்ஷியல் ஒயரிங், இண்டஸ்ட்ரியல் ஒயரிங். இதுல ரெசிடென்ஷியல் ஒயரிங் அப்படிங்கிறது சிங்கிள் ஃபேஸ் ஒயரிங், இண்டஸ்ட்ரியல் ஒயரிங் அப்படிங்கிறது 3 phase ஒயரிங். யூனிட் நம்பர் 3 எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ்.
நான் அந்த அப்ஜெக்டிவ் அவுட்கம்ல எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி construction working principle அதோட output equation. 13a DC generator, DC motor, transformer இவங்க மூணு பேரோட construction working principle output equation. அதுல ஏதாவது ஒண்ணா இருக்கலாம். 13b 3-phase induction motor construction working principle. Explain any two types of single phase induction motor. அது இருக்கலாம். ஸோ இதில் synchronous மோட்டாரும் வரும். அது overloaded அப்படிங்கிறதால அதை நான் இதில் இன்க்ளூட் பண்ணலை. Unit 4 Electronic Devices and Circuits. So first one, explain about P-type, N-type material. Next one, explain about working and VA characteristics of PN junction diode. Explain the mechanism of avalanche and Zener breakdown. இது மூணுமே 14A கேட்கப்படுற choices. 14B, with need diagram, explain about working of NPN transistor in common emitter configuration. அதான் CE configuration சொல்லியிருக்கேன். Explain inverting and non-inverting amplifier with its voltage gain. Explain any two types of digital to analog converter with its advantages. So இது எல்லாமே unit 4ல இருந்து எதிர்பார்க்கப்படுற important questions. Finally, unit number 5. Explain about Hall effect transducer and photoelectric transducer, piezoelectric and LVDT. Explain the working of dynamometer type wattmeter. இது எல்லாமே 15A ல எக்ஸ்பெக்ட் பண்ற question. 2 wattmeter method of power measurement in 3-phase circuit. Working of digital storage oscilloscope and compare with analog CRO. இது 15B ல எக்ஸ்பெக்ட் பண்ற question. Dear students, நான் ரெட் கலர்ல கொடுத்திருக்கிறது எல்லாமே படிச்சா முழுசா படிச்சிருங்க. அதுல எதுவும் சாய்ஸ் விடாதீங்க. அதே மாதிரி ப்ளூ கலர் சூஸ் பண்ணீங்கன்னா அதுல இருக்கிற எல்லா क्वेश्चन படிச்சிருங்க. சாய்ஸ் விடாதீங்க. All the best. Thank you all.